தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இன்று வாரத்தின் முதல் நாள். நாம் எங்கு செல்வதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம்? அல்லது நாம் எங்கு செல்ல வேண்டும்? வாரத்தின் முதல் நாள் நம்மை பாதுகாத்து இந்த பூமியில் நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு செய்து தருகிற தேவனை நோக்கி தொழுது கொள்ள நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க வேண்டும். நமக்காக இந்த பூமியில் ஒருவேளை நமது நண்பர்கள் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்யவும் நமக்காக உயிரை கொடுக்கவும் கூட தயாராக இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நமக்காக தன் ஜீவனை தந்த தேவனை தொழுது கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா? வாரத்தில் ஒரு நாளாவது, அதுவும் வாரத்தின் முதல் நாள், நாம் அவரை தொழுது கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நமக்கு தேவையானதை இந்த உலகத்தில் செய்து தருகிறவராய் காணப்படுகிறார். நமது நண்பர்களை விட, உறவினர்களை விட, நமது பிள்ளைகளை விட, நம்மை எந்நேரமும் நம்மை காத்து வழிநடத்துகிற தேவனுக்கு வாரத்தின் முதல் நாள் சில மணி நேரங்கள் அவருக்காக செலவிட வேண்டும் என்பது நமக்கு கட்டாயமாக காணப்படுகிறது. தேவனுடைய காரியங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. வாரத்தின் முதல் நாள் நாம் தேவனுடைய சன்னதியில் சேர தேவன் தாமே நம்மை அவருடைய வழியில் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.